பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம டெய்லி கிரீட வசனம், கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்முடைய குடும்பம் நம்ம கிட்ட இல்லை, இல்லைன்னா நம்ம சிதறி போயிட்டோம், இல்லைன்னா என்னுடைய குடும்பம் மட்டும் இப்படி சிதறிடுச்சு, இப்படி எல்லாம் யாராவது நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அது அவருடைய சித்தத்தின்படியானது. அது ஏன்னா அவருடைய ஜாதிகளை, இல்லைன்னா அவங்களுடைய குடும்பத்தை, இல்லை அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுறதுக்கும் அவங்களுடைய எல்லைகள் விரிவாகிறதுக்கும் தான் இந்த சிதறி போன ஒரு அனுபவம். அதனால நம்ம எப்பொழுதும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாய் வைத்திருக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவைகள் இருக்கிறோ அதை கேட்கறதுக்கு முன்னாடியே நமக்கு தர்றவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம எப்போதுமே துதித்து கொண்டே இருக்கணும். யோபு சொன்னது மாதிரி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட நிலைகள் வந்தாலும் ஒருபோதும் ஆண்டவரை மறுதளிக்காம எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருக்கணும். அதுக்காக நம்ம இந்த நாள்ல அவர் செய்த நன்மைகளுக்காகவும், அவர் நம்ம வாழ்க்கையில அனுமதித்த நன்மைகளுக்காகவும், அனுமதிக்காத நன்மைகளுக்காகவும் அவருக்கு நன்றி சொல்வோம். ஏன்னா சில நன்மைகள் அவர் நமக்கு அனுமதிக்கும் போது நம்ம வாழ்க்கையே அதுல அழிஞ்சு போகலாம். ஆனா அந்த நன்மைகளை அனுமதிக்காமல் இருக்கிறதுக்காக அவருக்கு நன்றி சொல்லலாம். இந்த நாள்ல நம்ம எல்லாரும் அதற்காக நன்றி சொல்வோமா? நல்ல தகப்பனே, உங்க நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள்ல கூட நீர் எங்களுக்காக எத்தனையோ நன்மைகளை தந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அதே போல எத்தனையோ நன்மைகளை தராமல் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். ஒருவேளை அந்த சில நன்மைகள், நீங்க தராத நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில வரும்போது என்னுடைய வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் போயிருந்திருக்கலாம். ஆனா இந்த வேளையில கூட அவைகள் எல்லாவற்றையும் நிறுத்தி என் தேவன் நன்மைக்கு ஏதுவான நன்மைகளை மட்டும் தந்திருக்கிறீரே, அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை துதித்து வாழ்வதற்கு, நன்றியுள்ளவர்களாக இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை முழுமையாக உம்முடைய பாதப்படியில் சமர்ப்பிக்கிறோம். நீரை பொறுப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.